value of a modulus வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான question. Let 0 less than or equal to a less than or equal to x less than or equal to 100 and f of x is equal to ஒரு function ஒன்று define பண்ணியிருக்காங்க in terms of x and a define பண்ணியிருக்காங்க மாடுலஸ்லேயே இருக்குது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி மாடுலஸில் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் கொடுக்கும்போது நம்பர் லைனை வச்சு டீல் பண்ணுறப்போ அந்த கொஷின் நல்லா கம்ஃபர்டபுளாகவே சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்பர் லைனில் இது இமேஜின் பண்ணி பார்ப்போம், அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் கொஷின் என்ன கேட்குறாங்க, தென் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிகம்ஸ் 100 when a is equal to which value. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸோடைய மேக்ஸிமம் வேல்யூ 100ன்னு ஆகணும். அது எப்போ ஆகும், ஏ என்னவாக இருந்தால் அது ஆகும் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். சரி, ஓகே, எஸ். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே அந்த ஃபஸ்ட்டு லைன்லேயே நம்மளுக்கான கண்டிஷன் இருக்குது. நம்பர் லைன் போட்டுப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 0 less than or equal to a அப்படின்னா a வந்து 0 விட பெருசாக இருக்கணும். அண்ட் 100 இருக்குது. ஓகே, எஸ், 100. அண்ட் x is somewhere between a and 100. x பாருங்களேன், a less than or equal to x less than or equal to 100 அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸுங்கிற பாயிண்ட் வந்துட்டு இங்கே எங்கேயோ தான் இருக்குது நடுவில். சரி, எஸ். அப்படி இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, எஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு mod of x minus a plus mod of x minus 100 plus mod of x minus a minus 50. சரி, ஓகே. இப்போ இந்த பாட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வரலாம். ஃபஸ்ட்டு இதை முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இதுக்கு என்ன மீனிங்காக இருக்கும், mod of x minus a plus mod of x minus 100 plus அதை நம்ம இப்போ எழுதிப்போம் mod of x minus a plus 50 அப்படின்னு சொல்லி நம்ம இதை எழுதிக்கிறேன். சரி, ஓகே, மைனஸாக காமனாக எடுத்துகிறேன், அவ்வளோதான். இந்த பாட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வருவோம். முதல்ல இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமே. முதல்ல mod of x minus a அதுக்கு என்ன மீனிங், ரொம்ப சிம்பிள். மாடுலஸ் ஆஃப் x minus a அப்படின்னா எக்ஸுக்கும் ஏக்கும் இருக்கிற அந்த கேப் டிஸ்டன்ஸ், அதுதான் mod of x minus a. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோடைய பொசிஷன் கிளியராக எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். எக்ஸுங்கிறது ஏக்கும் 100க்கும் நடுவில் எங்கேயோ இருக்குது, அது எங்கே வேணாலும் இருக்கலாம், அது எங்கேயோ இருக்குது. அப்போது mod of x minus a அப்படிங்கிறதுக்கான வேல்யூ, அந்த மீனிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கும் ஏக்குமான கேப். சிமிலர்லி அதே மாதிரி mod of x minus 100 இதுக்கான மீனிங் என்னவாக இருக்கும், எக்ஸுக்கும் 100க்குமான கேப். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது இந்த கேப், இது இந்த கேப், அப்போ திஸ் ப்ளஸ் திஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், ஏக்கும் 100க்குமான கேப். அவ்வளோதான், சிம்பிள். ஏக்கும் 100க்குமான கேப் அப்படிங்கிறத நம்ம நம்பர் லைனை வச்சு அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி ஷார்ட்டாக எழுதிடலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா இந்த மொத்த எக்ஸ்பிரஷன், இந்த ஃபஸ்ட்டு 2 அடிஷன், அந்த எக்ஸ்பிரஷனுடைய சம்மை சிம்பிளாக 100க்கும் ஏக்குமான கேப்புன்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். ஏன்னா எக்ஸ் நடுவில் தான் இருக்குது, எக்ஸ் எங்கேவா இருந்தாலும் திஸ் கேப் ப்ளஸ் திஸ் கேப் அப்படிங்கிறதுக்கான மீனிங் 100க்கும் ஏக்குமான கேப் அப்படிங்கிறதான் சொல்லும். அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதலாம், 100க்கும் ஏக்குமான கேப்புன்றதை எப்படி எழுதலாம், கேப் இஸ் 100 minus a. பிகாஸ் இந்த இடத்துல 100 தான் பெரிய நம்பர், ஏ அதை விட சின்ன நம்பர், அப்போ 100 minus a அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிடலாம். சரி, ஓகே, டன், சக்ஸஸ். நெக்ஸ்ட் ப்ளஸ் இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வரலாம். இதை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். இங்கே என்ன இருக்குது, mod of x minus a plus 50 அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன, எக்ஸுக்கும் a plus 50க்குமான கேப் என்ன அப்படிங்கிறது தான். ஏற்கனவே ஏ இங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ a plus 50 அப்படிங்கிற பாயிண்ட் எங்கேவா இருக்கும், ஏலேருந்து ஒரு 50 யூனிட்ஸ் தள்ளி ரைட் சைடில் இருக்கும். சரி, ஓகே. அப்போ a plus 50 சம்வேர் இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கும். இப்போ நமக்கு இன்னொரு சின்ன கன்ஃபியூஷன், a plus 50 கரெக்டாக எங்கே இருக்கும், அது 100க்கு முன்னாடி இருக்குமா 100க்கு அப்புறமா இருக்குமா அப்படிங்கிறத பற்றியே நம்ம யோசிக்கணும். அது ஏவை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியுமே. பிகாஸ் 0வை விட ஏ பெருசு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 10ஆக இருந்தால் a plus 50ங்கிறது 60ஆக இருக்கும். ஏ ஒரு 40 அப்படின்னு இருக்குன்னா ஏ 40ஆக இருந்தால் a plus 50 90 இருக்கும். அப்போது அது 100க்கு முன்னாடி தான் இருக்கும். ஒருவேளை ஏ 15 இருந்தால், இஃப் ஏ இஸ் 50 அப்போ a plus 50 கரெக்டாக 100லேயே இருக்கும். ஒருவேளை ஏ 50க்கு மேலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு 80 அப்படின்னு வச்சுப்போம். ஏ 80ஆக இருந்தால் அப்போ a plus 50 130, 100ஐயும் தாண்டி அந்த பக்கம் போயிடும். ஸோ அப்போ ஏவை வச்சு தான் அந்த a plus 50 எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரி, ஓகே. அப்போ அதுக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. நாம் இப்போதைக்கு ரஃபாக a plus 50 ரேண்டமாக ஒரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுப்போம். இப்போதைக்கு நம்ம லிமிட்குள்ளே இருக்கிற வேல்யூ அப்படிங்கிறதுனால நான் a plus 50 சம்வேர் இப்படியே உள்ளே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி, ஓகே, a plus 50. ஸோ அப்போது அகெயின் இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம பார்ப்போம். f of x is equal to
100 minus a அது ரொம்ப ரொம்ப கிளியர். 100க்கும் ஏக்குமான கேப் 100 minus a straight away வந்துருச்சு. and plus x minus of a plus 50 அதாவது xக்கும் இந்த a minus 50 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குமான கேப் அதான் இது. ஸோ இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் என்னவா வரணும் அப்படின்றாங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் திஸ் f of x இதான் இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் f of x. அதை ரீரைட் பண்ணி எழுதிட்டோம். ஸோ f of x becomes 100. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ 100 அப்படின்னு இருக்கணும். a வேல்யூ என்னவா இருந்தால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி ஓகே எஸ். இப்போது இந்த மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு கேஸை நம்ம பார்த்துருவோம். அதுலேருந்தே கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எடுத்துடலாம். சரி ஃபைன் எஸ். நான் திரும்ப இதை ஃப்ரெஷ் ஸ்லைடில் அப்படியே மறுபடியும் எழுதிக்க போகிறேன். ஸோ ஃப்ரெஷ் ஸ்லைடு அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாமா? சரி ஓகே எஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? f of x is equal to 100 minus a plus x minus mod of x minus a plus 50 இதான் நமக்கு இருக்கிறது. ஸோ திரும்ப அந்த நம்பர் லைனை பற்றி யோசிப்போம். அந்த நம்பர் லைன் நம்மளுக்கு எப்படி இருந்தது? இப்போ இந்த ஜீரோன்றதெல்லாம் மறந்துடலாம். ஓகே நம்பர் லைன் a நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் a தெரியும். அண்ட் 100 இங்கே இருக்குது. அண்ட் நான் இப்போதைக்கு a plus 50 இப்படி நான் போட்டுக்கிறேன். அதாவது ஏலேருந்து 50 யூனிட்ஸ் தள்ளி இங்கே இருக்குது. அகைன் மறுபடியும் இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. a plus 50 இந்த பக்கமும் 100 தாண்டி அந்த பக்கமாகவும் போகலாம். சரி ஓகே எஸ். அதை நம்ம வேல்யூவை பார்த்து டெஸ்ட் பண்ணி நம்ம முடிவு பண்ணிடலாமே. சரியா ஓகே எஸ் ஃபைன். ஸோ பட் மீனிங் இதான். அண்ட் இந்த எக்ஸ்பிரஷனுக்கான மீனிங் என்ன? 100க்கும் ஏக்குமான கேப் ப்ளஸ் எக்ஸுக்கும் a plus 50க்குமான கேப். இதான் நம்மளுக்கு தெரியணும். இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு என்னவா வரணும்? 15 வரணும். சாரி 100 வரணும். சரி ஓகே எஸ். இப்போ நம்ம பார்த்துடலாம். சரி ஒரு ஆப்ஷனை செக் பண்ணியே பார்த்துடலாம். சரி ஓகே எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு எக்ஸ் எங்கே இருக்குது? எக்ஸ் டெஃபினட்டாக ஏக்கும் 100க்கும் நடுவில் எங்கேயோ தான் இருக்குது. சரி ஓகே எஸ். இப்போ நம்ம வேல்யூஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு 100ன்னு வச்சுப்போம். இப்போ a ஈக்குவல் டு 100 இருந்தால் அப்போ நம்ம நம்பர் லைன் எப்படி ஆகிடும்? சரி ஓகே இதோட கேஸே நம்ம எடுத்துப்போம். ஸோ a ஈக்குவல் டு 100. சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் a ஈக்குவல் டு 100 இருக்கு இல்லையா? அப்போ 100 இங்கே இருக்குது. அந்த a ஈக்குவல் டு 100 தான். அப்போ a plus 50ங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 150 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஓகே சூப்பர். இந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு f of x ஓட வேல்யூ என்ன அப்படின்றத பற்றி யோசிப்போம். சரி ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல இன்னொன்று யோசிக்கணும். a இங்கே இருக்குது, 100 இங்கே இருக்குது. ஆனால் இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் ஏவை நம்ம 100ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் எங்கே இருக்கணும்? எக்ஸு ஏக்கும் 100க்கும் நடுவில் தான் இருக்கணும். அப்போ எக்ஸுன்றது இந்த இடத்துல 100 தான். அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? 100 minus a அப்படின்னா 0. அண்ட் எக்ஸுக்கும் a plus 50க்குமான கேப். எக்ஸ் ஏற்கனவே 100. அப்போ 100க்கும் அந்த 150க்குமான கேப் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 50 தான். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏவை 100 எடுத்தோம்னா ஆன்சர் நமக்கு 15 சொல்லி தான் கிடைக்கும். சரி ஓகே எஸ். அப்படின்னா இது நம்மளுடைய கரெக்டான ஆன்சராக இருக்க முடியாது. ஏன்னா ஒரே ஃபிக்ஸ்ட் வேல்யூ. திரும்ப சொல்கிறேன். இந்த இடத்துல ஏவை 100ன்னு எடுத்துட்டோம். அப்போ எக்ஸும் 100 ஆகிடும். ஏன்னா ஏ இங்கே இருக்குது, எக்ஸ் 100ன்றது இங்கே இருக்குது. எக்ஸு ஏக்கும் 100க்கு நடுவில் இருக்கணும். ஏவும் 100, இந்த 100ம் 100. அப்போ எக்ஸுன்றது 100 தான் இருக்கணும். அப்போ 100க்கும் 150க்குமான கேப் என்ன? 50. அதுதான் வேல்யூ. f of x ஓட வேல்யூ 50 தான். நோ அதர் வேல்யூ. ஸோ 50 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது பார்க்கும்போது ஏவை 100ன்னு எடுத்தால் 50ன்றது கிடைக்குது. அப்படின்னா a வேல்யூ 100 கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 100 வரணுமே. அதனால் ரிஜெக்டட். 100 ரிஜெக்டட். இப்போ அடுத்தது பார்ப்போம். சரி ஓகே எஸ். நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? நெக்ஸ்ட் 50 வச்சு ட்ரை பண்ணலாம். அடுத்த வேல்யூ, அடுத்த லார்ஜஸ்ட் வேல்யூ. சரி ஓகே எஸ். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம இதே டயக்ராமை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிடுவோம். சரி ஓகே எஸ். நம்மளுக்கு இதான் ரெஃபரன்ஸு. சரி ஓகே. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் a ஈக்குவல் டு 50 அண்ட் அதே மாதிரி 100ன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது 100. a plus 50ங்கிற பாயிண்ட்டும் 100 தான். பிகாஸ் a 15 எடுத்தால் அப்போ a plus 50 100 தானே. அவ்வளோதான். சரி ஓகே எஸ். இப்போ நம்ம f of x ஓட வேல்யூ என்னங்கிறத இந்த கேஸுக்கு நம்ம பார்ப்போம். f of x is equal to என்ன வரும்? 100க்கும் ஏக்குமான கேப். அதாவது this gap is 100 minus a 50 plus இப்போ இந்த கேப் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும். எக்ஸுக்கும் a plus 50க்குமான கேப். எக்ஸு கண்டிப்பாக இங்கே நடுவில் தான் எங்கேயோ இருக்குது. அது இந்த 50க்கும் 100க்கும் நடுவில் தான் எக்ஸ் இருக்குது. எக்ஸை நான் எங்கே வரைக்கும் வைக்கலாம்? எனக்கு
a plus 50க்கும் xக்குமான கேப்பு as large as big as possible வரணும், பெரிய நம்பராக இருக்கணும். அப்போ நான் x எந்த இடத்துல வைக்கலாம், x நான் இங்கே கிட்ட வச்சுட்டேன் அப்படின்னா, a plus 50 கிட்ட வச்சுட்டேன் அப்படின்னா இதை தாண்டி போக முடியாது, 100 தாண்டி போக முடியாது x வேல்யூ டெஃபினட்டாக. அப்போ 100க்கு இந்த பக்கம் தான் வரணும், ஏக்கு இந்த பக்கம் தான் வரணும். நான் எக்ஸை இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எக்ஸுக்கும் a plus 50க்குமான கேப் கொஞ்சமாகிடும். அப்போ நான் தள்ளி 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 வந்தேன் அப்படின்னா தான், இருக்கிறதுல லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் நம்ம தள்ளிட்டோம் அப்படின்னா தான் அந்த கேப் இருக்கிறதுலே பெருசாக இருக்கும். அப்போ நான் எக்ஸை எந்த இடத்துல வைக்கலாம், 50லேயே வச்சிடலாம். எக்ஸை நான் 50ல் வச்சுட்டேன்னா 50க்கும் இந்த a plus 50 ஆன 100க்குமான கேப் என்னவாக இருக்கும், 50 to 100 அகெயின் another 50, ஆன்சர் 100னே வந்துடும். ஸோ நான் a வேல்யூவை 50 அப்படின்னு சொல்லி எடுத்தேன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f of x 100ன்னு கொண்டு வரலாம். தட் மீன்ஸ் நோ டவுட் a equal to 50 அப்படிங்கிறத இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ 15 எடுத்தால் தான் நம்மளுக்கு ஆன்சர் 100 அப்படின்னு சொல்லிட்டே வருது. அப்படின்னா ஆன்சர் எங்கே இருக்குது, a equal to 50ல் இருக்குது. ஸோ இதே போல் மற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ வேறு வேல்யூ, அந்த மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது 100 இல்லாமல் வேறு வேல்யூ வரும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சரி ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ் பார்த்துருவோமே, இன்னொரு வேல்யூ எடுத்து பார்த்துருவோமா. சரி ஓகே, 100 ஆன்சர் வந்தாச்சு, ஓகே எஸ். பட் நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்தது 25 இருக்குது. 100 செக் பண்ணிட்டோம், ஒர்க் ஆகலை. 50 செக் பண்ணிட்டோம், ஒர்க் ஆகிடுச்சு. 25 செக் பண்ணுவோமே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதாவது ஏவை நான் இப்போ 25ன்னு மாற்றுறேன், இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி ஓகே எஸ். ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த லைனில் திரும்ப கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும். ஏ வேல்யூ மாறுறதுனால a plus 50 மாறும், இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாகும், அவ்வளோதானே. செக் பண்ணி பார்த்துருவோம். a equal to 25ன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ 100 இங்கே இருக்குது. இப்போ a plus 50 என்னவாக இருக்கும், 75ஆக இருக்கும். அப்போது 75, a plus 50 is equal to 75. இப்போ நமக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ f of x என்னவாக இருக்குன்றதை பார்த்துடலாம். அகெயின் f of x is equal to 100 minus a, அதாவது இந்த கேப் 100 minus a. அப்போனா 100க்கும் 25க்கும் உள்ள கேப் which is 75 ப்ளஸ் எக்ஸுக்கும் a plus 50 75க்கும் உள்ள கேப், அதாவது எக்ஸுக்கும் 75க்கும் உள்ள கேப். மறுபடியும் ரீகால் பண்ணிப்போம். எக்ஸ் எங்கே இருக்கலாம், எக்ஸ் இங்கே எங்கேயோ தான் சுற்றிட்டு இருக்கும். அதாவது 25லேருந்து 100 கூட தான் எங்கேயாச்சும் எக்ஸ் இருக்கணும். நான் எந்த இடத்துல வச்சா எக்ஸுக்கும் இந்த 75க்குமான கேப் அதிகமாக இருக்கும், நோ டவுட் எக்ஸை நான் இந்த இடத்துல வச்சாதான், 25ல் வச்சாதான் எனக்கு எக்ஸுக்கும் 75க்குமான, அதாவது 25க்கும் 75க்குமான அந்த கேப் அதிகபட்சம் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல வச்சேன்னா இதுக்குன்னு கேப்பை குறைச்சேன்னா எனக்கு வேல்யூ இன்னும் கம்மியாகும். பிகாஸ் 25 to 75 கேப் இஸ் 50 இருக்குது. இதை நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டேன்னா 49, 48 அப்படின்னு சொல்லி ஆகிடும். நான் இது கிட்ட வர 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 அந்த கேப் கம்மியாகிட்டே வரும். சரி, ஒரு 75க்கு அந்த பக்கம் போனோன்னா அப்போ அதிகமாகும். 100 வரைக்கும் தான் நம்மளால் மேக்ஸிமம் போக முடியும். 100 வரைக்கும் போனாலே 25 தான் வரும். இந்த பக்கம் நம்ம 25ன்னு வச்சாலே 50 அச்சீவ் பண்ணிட்டோம். அப்படின்னா எக்ஸை இந்த பக்கம் 25ல் ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஏவை 25ன்னு வச்சு கிடைக்கிற மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ எனிவேஸ் 75 ப்ளஸ் 50 நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது f of x உடைய மேக்ஸிமம் வேல்யூ 125 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏவை 25ன்னு எடுத்தால் f of x உடைய மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு 125 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. தட் மீன்ஸ் நோ டவுட் இதுவும் நம்ம ஆன்சர் கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன வரணும், மேக்ஸிமம் வேல்யூ 100 வரணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 100 அப்படிங்கிறது எதுலேருந்து கிடைக்குது, ஏவை 15 எடுத்தால் தான் கிடைக்குது. உங்கள் டவுட்டுக்கு இதையும் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக 100ஐயும் தாண்டி வேறு ஒரு வேல்யூ ஆன்சராக வரும். ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், ஏவை 15 எடுத்தால் தான் இந்த f of x உடைய மேக்ஸிமம் வேல்யூ 100 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 50 அப்படிங்கிறத ரைட் ஆன்சர். செக் பண்ணிடலாமே. பர்ஃபெக்ட்லி ரைட், ஆப்ஷன் டி 50ங்கிறது தான் ரைட் ஆன்சர்.